இங்கிலீஷோ, ஆஃபீஸ் மேட்டரோ பர்சனலோ, கதையோ கட்டுரையோ, இதுல எதை எழுதினாலும் சிறப்பா எழுதுறதுக்கு 6 கோல்டன் ரூல்ஸ் சொல்றாரு ஜார்ஜ் ஆர்வெல். அனிமல் ஃபார்ம், 1984ன்னு காலத்தால அழியாத நாவல்களை எழுதினவர் தான் ஜார்ஜ் ஆர்வெல். முதல் விதி என்னன்னா, தேய் வழக்கு, அதாவது கிளீஷே இருக்கவே கூடாது. தேய் வழக்கு அப்படின்னா என்ன? காலங்காலமா நம்ம பயன்படுத்தின உவமைகளையோ உருவகங்களையோ மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது. உதாரணமா சொல்லணும்னா, வயிற்றுல பால் வார்த்த மாதிரி இருந்தது, துக்கம் தொண்டையை அடைச்சுது, கரும்பு தின்ன கூலியா, இப்படி கிரிஞ்சா எழுதாம கொஞ்சம் கற்பனையை யூஸ் பண்ணி புதுசா எழுதுறது. இரண்டாவது விதி என்னன்னா, சுருங்க சொல். சொற்களை விரயம் பண்ணவே கூடாது. எதையும் டு த பாயிண்ட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். வார்த்தை சிக்கனத்தோட சின்ன சின்ன வாக்கியங்களா எழுதணும் அப்படிங்கிறாரு ஆர்வெல். மூன்றாவது விதி, சுருங்க சொல்றது முக்கியம்தான், அதை விட முக்கியம் விளங்க சொல்றது. கடல் கடந்து இலங்கைக்கு போய் அசோகவனத்தை கண்டுபிடிச்சு இலங்கைக்கு தீ வச்சு இப்படி பல சாகசங்களை அனுமன் செஞ்சாலும் ராமர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது கண்டேன் சீதையைன்னு 2 வரிகள்ல சொன்னதை எழுதுறவங்க மனசுல வச்சுக்கணும். நான்காவது விதி, அயல்மொழி சொற்களை தவிர்த்தல். பல சமஸ்கிருத, இந்தி, உருது, அரபி வார்த்தைகளை தமிழ் சொற்கள்னு நினைச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம். எழுதும் போது கூடுமான மட்டும் சுத்தமான தமிழ் சொற்களை பயன்படுத்தணும். சுத்தம்னு சொல்லிட்டேனா, சுத்தங்கிறதே சமஸ்கிருதம் தான். தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தணும். ஐந்தாவது விதி, செய்வினை வாக்கியங்களை தான் எழுதணும். செயப்பாட்டு வினை வாக்கியங்களை முடிந்தவரை தவிர்க்கணும். ராஜராஜ சோழன் தஞ்சையில பெரிய கோவில கட்டினா அப்படிங்கிறது செய்வினை. பெரிய கோவில தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டினா அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை. இலக்கணப்படி பார்த்தா இந்த 2 வரிகளுமே சரிதான். ஆனா எது அழகா இருக்கு? முதல் வரியில பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் எழுவாய், இரண்டாவது வரியில பெரிய கோவில் எழுவாய். இதுல முக்கியத்துவமே மாறி போயிடுச்சு, கவனிச்சீங்களா? எப்பவுமே செய்வினை வாக்கியங்கள் தான் வாசிக்கிறவங்களுக்கு க்ளோஸ் டு த ஆர்ட்டா இருக்கும். ஆறாவது விதி, இது பயங்கரமானது. எந்த விதியையும் ரிஜிடா ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அதுதான் ஆறாவது விதி. எப்படி எழுதுனா வாசிக்கிறவங்களுக்கு புரியுமோ அப்படி எழுதும் போது தேவைப்பட்டா இந்த விதிகள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாரு ஆர்வெல். நான் உங்களுக்கு 7வது விதி ஒண்ணு சொல்ல போறேன். என்ன எழுதினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை அதை வாசிச்சு பார்த்து திருத்தம் பண்ணினாலே எல்லார் எழுத்தும் சிறப்பா தான் இருக்கும். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.